இப்படி ஒரு ஏமாற்றம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என்னோட கார்டனில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஊனி வச்சுருந்தேன். இன்னைக்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு போய் பார்த்தேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதோட விளைச்சல் அந்தளவுக்கு சூப்பராக இல்லைங்கிறது. ஏன்னா நிறைய பூ தலை தான் அப்படியே கொழு கொழுன்னு இருக்கே தவிர வெங்காயம் கண்ணுக்கே தெரில. கடைசியாக கொஞ்சமாக சின்ன வெங்காயமாவது இருக்கும்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் பிடுங்கி பார்த்தா தான் தெரியுது சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. அங்கே பாருங்கள் வெறும் மண். இந்தளவுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் ஏதாவது சின்னதாவது வெங்காயம் உள்ளுக்குள்ளே இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள் வெறும் மண் தான் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ சொன்னாங்க, வெங்காயம் என்னம்மா வெளியில் தெரிஞ்சிருக்கணுமே என்னாரும் கொஞ்சம் கூட தெரியல. மேபி ஏதாவது உள்ளக்கி சின்னதாக இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு, ஏன் வெங்காயம் வெளியிலேயே வரல அப்படின்னு. கடைசியாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஒன்றுமே இல்லைங்கிறது. இந்த மாதிரி ஒரு புல்லை தான் பிடுங்குவேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. கடைசியாக $24 ஒரு கிலோ இங்கே ஆஸ்திரேலியாவில் வெங்காயம், சின்ன வெங்காயம். அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு $1200 போட்டு சின்ன வெங்காயத்தை வாங்கி 15 வெங்காயத்தை ஊனி வச்சேங்க. கடைசியாக வந்துட்டு ஒரு வெங்காயம் கூட எனக்கு கிடைக்கல. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் இங்கே வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் இருந்தது. நிறைய மழை பெஞ்சிருச்சு, பனி அதிகமாகிருச்சு. அதனாலையும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்களோட ஒட்டகச்சிவிங்கி எவ்வளோ தளத்தலன்னு இருந்தது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து என்னமோ மாதிரி ஆயிடுச்சு செடியே. அதே மாதிரி துளசி, தூதுவளை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப செடியோட கண்டிஷனே அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம இயற்கையோட மாற்றத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றே இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுதுங்க. ஒரு சின்ன ஒரு 10 வெங்காயத்தை போட்டுட்டு அது வரலங்கும் போதே இவ்வளோ மனவலியாக இருக்கே. ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு விளைச்சல் கிடைக்கலன்னா அது எவ்வளோ பெரிய பெயினாக இருக்குல்ல. அது நான் இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல் பண்ணேங்க. ரொம்ப கஷ்டம் தான். நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தான். பட் ஆனால் சம்டைம்ஸ் இட்ஸ் அ பெயின்.